கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த 6 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து 7வது மாதத்திலும் 1ஆம் தேதியிலும் அவருடைய சமூகத்தில் காணப்பட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த பகல் வேளை உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வாக்கியம் சொல்லுகிறது, நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 7வது மாதம் 1ஆம் தேதியிலே மிகுந்த எதிர்பார்ப்போடு மிகுந்த வாஞ்சைகளோடு ஆண்டவருடைய வார்த்தைக்காய் நீங்கள் காத்திருப்பீர்கள். இந்த 7வது மாதத்திலே ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார், என் குடும்பத்தில் என்ன செய்ய போகிறார், என் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறார், என்னுடைய ஊழியத்தில் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி இந்த 7வது மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் நீங்கள் காத்திருக்கலாம். இந்த 7வது மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்காக சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், என் மனதிலே வைத்திருந்தேன் என்கிற வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது, நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதிலே இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய மனதில் நன்மையையும் வைத்திருப்போம், தீமைகளையும் வைத்திருப்போம். ஒவ்வொருத்தருடைய மனதிலும் சில காரியங்களை பதிந்து வைத்திருப்போம். சிலர் அவமானங்களை மறக்க மாட்டார்கள், சிலர் நிந்தைகளை மறக்க மாட்டார்கள், சிலர் போராட்டங்களை மறக்க மாட்டார்கள், சிலர் நெருக்கடிகளை மறக்க மாட்டார்கள், சிலர் மனிதர்களை மறக்க மாட்டார்கள், சிலர் நன்மையையும் மனதிலே ஆழமாக பதித்து வைத்திருப்பார்கள், சிலர் தீமைகளையும் மனதிலே பதித்து வைத்திருப்பார்கள். தாவீதை குறித்து ஆண்டவர் சொன்னார், எனக்காக ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் உன் மனதிலே இருந்தது, நான் அறிவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப தாவீதுக்கு ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் ஆழத்தில் இருந்தது, அவருடைய உள்ளத்திலே இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போலதான் ஆண்டவராகிய தேவனுக்கும் நம்மை குறித்து ஒரு எண்ணம் அவருடைய சிந்தையில் இருக்கிறது, அவருடைய மனதில் இருக்கிறது. சில நேரங்களிலே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் மறந்து விட்டார், என் ஜெபத்தை கேட்கவில்லை, என் கண்ணீரை பார்க்கவில்லை, என் நீதியை பார்க்கவில்லை, என் நேர்மையை பார்க்கவில்லை, என் உத்தமத்தை பார்க்கவில்லை. ஆண்டவர் இவைகள் எல்லாம் பார்த்திருந்தால் எனக்கு ஒரு நீதியை செய்திருப்பாரே, எனக்கு ஒரு நியாயத்தை செய்திருப்பார் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளை தெளிவாக சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், உனக்கு நீதியை நடப்பிக்கிற ஒரு நாள் வந்திருக்கிறது, உனக்கு நீதியை சரி கட்டுகிற நாள் வந்திருக்கிறது, என்னுடையவர்களை மீட்கிற வருஷம் வந்திருக்கிறது. இந்த 7வது மாதம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், ஸ்தோத்திரம், இது பதிலளிக்கிற ஒரு மாதம், நீதியை சரி கட்டுகிற ஒரு மாதம், என்னுடையவர்களை மீட்கிற ஒரு மாதமாய் இருக்கிறது. இழந்த சமாதானத்தை, இழந்த சந்தோஷத்தை, இழந்த பொருளாதாரத்தை, இழந்த உடைமைகளை, இழந்த கணங்களை, இழந்த மேன்மைகளை நீங்கள் திரும்பவும் பெறுகிற ஒரு மாதமாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஏசாயா 63ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியத்திலே ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவராகிய தேவன் தம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொண்டே இருக்கிறார். அந்த காரியம் என்னவென்று சொன்னால், என் பிள்ளைகளுக்கு நீதியை செய்ய வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று அவர் மனதிலே நினைத்து கொண்டே இருக்கிறார். பல அவமானங்களை சந்தித்திருக்கிறார்கள், பல போராட்டங்களை சந்தித்திருக்கிறார்கள், பல நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறார்கள். காரணத்தோடு பல அவமானங்கள், காரணம் இல்லாமல் பல அவமானங்கள், காரணத்தோடு சில நிந்தைகள், காரணம் இல்லாமல் சில நிந்தைகளை என் பிள்ளைகள் அனுபவித்திருக்கிறாங்க. ஊழியத்திலே அவமானங்களை சந்தித்திருக்கிறாங்க, குடும்பத்திலே அவமானங்களை சந்தித்திருக்கிறாங்க, தேவையில்லாத சத்துருவின் போராட்டங்களை சந்தித்திருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் இந்த 7வது மாதத்திலே செய்ய விரும்புகிற ஒரு காரியம், யாரெல்லாம் கர்த்தர் இன்னும் எனக்கு நீதியை செய்யவில்லை, என் குடும்பத்திற்கு நீதியை செய்யவில்லை, என் எதிர்காலத்திற்கு நீதியை செய்யவில்லை என்று சொல்லி ஒருவேளை காத்திருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நீதியை செய்ய வேண்டும் என்று சொல்லி என் மனதிலே நான் நினைத்திருந்தேன்,
உன் குடும்பத்திற்கு நீதியை செய்ய வேண்டும் என்று என் மனதிலே நினைத்திருந்தேன். உன்னுடைய எதிர்காலத்திற்கு ஒரு நீதியை செய்ய வேண்டும் என்று என் மனதிலே நினைத்திருந்தேன். உன்னுடைய ஊழியத்திலே, உன்னுடைய சபையிலே நான் நீதியை செய்ய வேண்டும் என்று, நீதியை சரி கட்ட வேண்டும் என்று என் மனதிலே நினைத்திருந்தேன். காரணத்தோடு சில காயங்களை சந்தித்தாய், காரணம் இல்லாமல் சில காயங்களை சந்தித்தாய். காரணத்தோடு சில அவமானங்களை சந்தித்தாய், காரணம் இல்லாமல் சில அவமானங்களை சந்தித்தாய். காரணத்தோடு சில நிந்தைகளை சந்தித்தாய், காரணம் இல்லாமல் சில நிந்தைகளை சந்தித்தாய். அது எதுவாய் இருந்தாலும் இந்த 7வது மாதம் உனக்கு நீதியை சரி கட்டுகிற ஒரு மாதம், சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிற ஒரு மாதம், என்னுடையவர்களை மீட்கிற ஒரு வருஷம், மீட்கிற ஒரு நாட்களாய் இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த 7வது மாதத்தில் உங்களுக்கு நீதியை சரி கட்ட வேண்டும் என்று அவர் மனதிலே முடிவு செய்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு பதிலை கொடுக்க வேண்டும் என்று மனதிலே முடிவு செய்திருக்கிறார். பாருங்கள், அருமையான இந்த பகல் வேளையிலே ஸ்தோத்திரம், 1 சாமுவேலின் புஸ்தகத்திற்கு நாம் திரும்பி வருகிற பொழுது 15ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்தை படித்து பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறைத்த செய்கையை மனதிலே வைத்திருந்தேன். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் மறந்து விட்டார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நன்மைகளையும் மறப்பதில்லை, தீமைகளையும் மறப்பதில்லை. ஆண்டவர் உங்களையும் மறப்பதில்லை, உங்களுக்கு தீமை செய்த சத்துருக்களையும் அவர் மறப்பதில்லை. சத்துருக்கள் உங்களுக்கு செய்த துரோகங்களை, உங்களுக்கு செய்த வஞ்சகங்களை, உங்களுடைய கண்ணீருக்கு காரணமாய் இருந்தவர்களை, உங்களை நிந்தித்தவர்களை ஒருபோதும் அவர் மறப்பதே இல்லை. இதை குறித்து ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், சாமுவேலின் காலத்திலே, சவுலின் காலத்திலே சாமுவேல் மூலமாக சவுலுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், என்னுடைய ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வருகிற பொழுது காரணமே இல்லாமல் ஸ்தோத்திரம் எந்த விதமான தீமையும் செய்யாமல் புறப்பட்டு வந்த என் ஜனங்களை, காரணமே இல்லாமல் எழும்பி வந்த அமலேக்கர் ஜனத்தை, ஸ்தோத்திரம் என் ஜனத்தை வழிமறைத்த அமலேக்கருடைய சிந்தைகளை அறிந்திருக்கிறேன், அவனுடைய செய்கைகளை அறிந்திருக்கிறேன். இஸ்ரவேல் மக்கள் அமலேக்கியர் மக்களுக்கு, அமலேக்குக்கு எந்த விதமான தீங்கும் செய்யவில்லை, எந்த விதமான யுத்தம் செய்யவில்லை, அவர்களோடு போராடவில்லை, தேசத்தை பிடுங்கவில்லை, நிலங்களை பிடுங்கவில்லை, அவங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் இருந்தும், காரணம் இல்லாமலேயே, எந்த விதமான சங்கடங்கள் இல்லாமலேயே, யுத்தங்கள் இல்லாமலேயே, ஸ்தோத்திரம் தேவை இல்லாமல் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை ஸ்தோத்திரம் அமலேக்கு ஸ்தோத்திரம் தடை செய்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வழி மறைத்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யுத்தத்திற்கு வந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யாத்திரைகாம புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 8வது வாக்கியம் சொல்லுகிறது, அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். காரணமில்லாமல் சண்டைக்கு வருகிறார்கள், காரணமில்லாமல் யுத்தம் செய்கிறார்கள், காரணமில்லாமல் பழி வாங்குகிறார்கள், காரணமில்லாமல் போராடுகிறார்கள். அப்ப ஆண்டவர் அதை ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தினது. என் ஜனங்கள் எகிப்திலிருந்து தரிசன தேசத்திற்கு செல்லுகிறார்கள், பரிசுத்த பூமிக்கு செல்லுகிறார்கள், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு செல்லுகிறார்கள். என் ஜனங்கள் எந்த தீமையும் செய்யாமல் கானானை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணமே இல்லாமல் இந்த அமலேக்கர் யுத்தம் செய்தபடியால் ஆண்டவர் அன்றைக்கு மனதிலே ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தார். யாத்திரைகாமம் ஸ்தோத்திரம் யாத்திரைகாம புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழங்கி மிராதபடி நாசம் பண்ணுவேன் என்று சொன்னார். அப்ப ஆண்டவர் வந்து அமலேக்கர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த தீமையை, பொல்லாப்பை, ஆபத்தை மனதிலே வைத்திருந்தார். யாத்திரைகாம காலத்திலே எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டு வருகிற பொழுது, செங்கடலை கடந்த உடனே ரெவிதீமிலே பாளையம் இறங்குற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா அமலேக்கர் தீங்கு செய்ததை ஆண்டவர் மனதிலே வைத்திருந்தார். வழிமறைத்ததை ஆண்டவர் மனதிலே வைத்திருந்தார். பொல்லாப்பு செய்ததை மனதிலே வைத்திருந்தார். அப்போ ஒரு மனிதருக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தார், என் ஜனத்திற்கு விரோதமா தரிசனம் பெற்ற ஜனங்கள், அபிஷேகம் பெற்ற ஜனங்கள், கிருபை பெற்ற ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், என் நாமத்தை தொழுது கொள்கிற ஜனங்கள் கானான் தேசத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது சம்பந்தமே இல்லாமல், காரணமே இல்லாமல் யுத்தம் செய்த அமலேக்கரை ஸ்தோத்திரம் நான் யுத்தம் செய்யாமல் விடமாட்டேன், அவர்களுக்கு நீதியை சரி கட்டாமல் விடமாட்டேன் என்று சொல்லி அவர் மனதிலே வைத்திருந்தார்.
அந்த மனதிலே வைத்திருந்து அதை எப்பொழுது நிறைவேற்றி முடித்தார் என்று பார்க்கும் பொழுது சவுலின் காலத்திலே, சாமுவேலின் காலத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வருகிற பொழுது அமிலேக்கியர் காரணமே இல்லாமல் ஜனங்களை வழிமறைத்ததை என் நினைவிலே வைத்திருந்தேன். ஆதலால் இப்போதும் நீ போய் அமிலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரிகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு ரெவிதீமிலே நடந்த ஒரு யுத்தம், ரெவிதீமிலே நடந்த ஒரு பொல்லாப்புக்காக ஆண்டவர் சவுலின் காலத்திலே, சாமுவேலின் காலத்திலே நீதியை சரி கட்டினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். சவுலின் காலத்திலே கர்த்தர் யுத்தம் செய்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதுதான் ஏசாயா 63 அதிகாரம் 4 வாக்கியத்தில் வாசிக்கிறோம். நீதியை சரி கட்டுகிற நாள் என் மனதிலே வைத்திருந்தேன். நீதியை சரி கட்டும் நாள் என் மனதிலே இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமா அமலேக்கர் யுத்தம் செய்ததனாலே, காரணமே இல்லாமல் வழிமறைத்ததனாலே அதெல்லாம் ஆண்டவர் மனதிலே வைத்திருந்து சவுலின் காலத்திலே அவர்களுக்கு விரோதமா சவுலை எழும்ப பண்ணினது போல, அவர்களுக்கு விரோதமா கர்த்தர் யுத்தம் செய்தது போல, நீதியை சரி கட்டினது போல இந்த 7வது மாதத்திலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை காரணமே இல்லாமல் சத்துருக்கள் உங்களை பகைக்கிறார்களோ, உங்களுக்கு விரோதமா மந்திரவாதங்கள் பிள்ளை சூனியங்களை செய்கிறார்களோ, உங்களுக்கு விரோதமாக யுத்தங்களை செய்கிறார்களோ, வார்த்தைகளினால் உங்களை காயப்படுத்துகிறார்களோ, செயல்களால் உங்களை காயப்படுத்துகிறார்களோ, தேவையில்லாமல் உங்களை வம்பிழுக்கிறார்களோ, பொருளாதார நெருக்கடிகளை கொண்டு வருகிறார்களோ, சம்பந்தம் இல்லாமல் ஜனங்களை உங்களுக்கு விரோதமாக எழுப்பி விடுகிறார்களோ, ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பதில் கொடுக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பழி வாங்குவதும் பதில் செய்வதும் எனக்குரியது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 7வது மாதம் இந்த 1ஆம் தேதியிலிருந்து ஆண்டவர் உங்களுக்காக நீதியை சரி கட்ட போகிறார். உங்கள் குடும்பத்திற்காக நீதியை சரி கட்ட போகிறார். உங்கள் ஊழியத்திற்காக, உங்கள் சபைக்காக ஆண்டவர் நீதியை சரி கட்ட போகிறார். உங்கள் கண்ணீருக்காக ஆண்டவர் நீதியை சரி கட்ட போகிறார். இந்த 7வது மாதம் நீதியை சரி கட்டுகிற நாட்களாய், மீட்கும் வருஷமாய், மீட்கிற நாட்களாய் ஆண்டவர் மாற்றி போகிறார். அப்ப 2வதாக உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்து போனீர்களோ, சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம், பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம், நன்மைகளை இழந்திருக்கலாம், கனத்தை இழந்திருக்கலாம். எதை இழந்திருந்தாலும், இந்த 6 மாதங்கள் எதை இழந்திருந்தாலும், இந்த 7வது மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இழந்த எல்லாவற்றையும் மீட்கிற ஒரு நாட்களாக ஆண்டவர் மாற்றி கொடுக்க போகிறார். அடமானத்தில் உள்ளதெல்லாம் மீட்கிற ஒரு நாளாக கர்த்தர் மாற்றி கொடுக்க போகிறார். அருமையான பகல் வேளை ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு நீதியை சரி கட்டுகிற நாட்கள் வந்திருக்கிறது. உன்னை மீட்கும் நாட்கள் வந்திருக்கிறது. இழந்தவைகளை மீட்கும் நாட்கள் வந்திருக்கிறது. என் கண்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை மறக்கவில்லை. உங்கள் சத்துருக்களை மறக்கவில்லை. சத்துருக்கள் பொல்லாப்பு செய்ததை மறக்கவில்லை. உங்களுக்கு விரோதமாய் எழும்பினதை மறக்கவில்லை. உங்களுக்கு விரோதமாய் பேசினது மறக்கவில்லை. ஆதலால் அதை மனதிலே வைத்திருந்து இந்த 7வது மாதத்திலே ஆண்டவர் நீதியை சரி கட்டுகிற நாட்களாக ஆண்டவர் மாற்றி தரப்போகிறார். இந்த நன்மையை, இந்த ஆசீர்வாதத்தை யாருக்கு தருகிறார் என்று பார்க்கும் பொழுது ஏசாயா 63 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது என்னுடையவர்களை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவருடையவர்களா நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, அபிஷேகம் பெற்றவர்களாக, சபைக்கு செல்லுகிறவர்களாக, வசனத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, ஆத்தும ஆதாயம் செய்கிற பிள்ளைகளாக, வருகைக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் இருப்பாயானால், அவருடையவராய் இருப்பாயானால் நிச்சயமாகவே உன்னை மீட்கும் நாள் வந்திருக்கிறது. உனக்கு நீதியை சரி கட்டும் நாள் வந்திருக்கிறது. இந்த 7வது மாதத்திலே உங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதித்து மிகுதி எடுக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இந்த 7வது மாதம் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த பகல் வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, 6 மாதங்கள் பலவிதமான பொல்லாப்புகள், தீமைகள், கஷ்டங்கள், வேதனைகள், நெருக்கடிகள், துன்பங்களை சகித்து இந்த 7வது மாதத்திலேயாவது எனக்கு ஒரு விடிவு
எதிர்காலம் பிறக்காதா? எனக்கு ஒரு நீதி கிடைக்காதா? எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா? இழந்தவைகளை என்னால் மீட்டெடுக்க முடியாது என்று மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இந்த 7வது மாதம் இந்த 1ஆம் தேதியிலே கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அதிசயங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு நீதியை செய்வீராக, குடும்பத்திற்கு நீதியை செய்வீராக, எதிர்காலத்திலே நீதியை செய்வீராக, சபையிலே ஊழியத்திலே கர்த்தர் நீதியை செய்வீராக. இவங்க சிந்தின கண்ணீர்களுக்கு நீதியை செய்வீராக தகப்பனே. மனிதர்கள் இவர்களுக்கு நீதியை செய்யாவிட்டாலும் நீதி செய்கிற தேவன் இந்த பிள்ளைகளுக்கு நீதி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எவைகள் எல்லாம் இழந்து போனார்களோ அவைகள் எல்லாம் திரும்ப தரும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். இழந்த பொருளாதாரம், இழந்த நன்மைகள், இழந்த மேன்மைகள் எல்லாம் திரும்ப இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த 7வது மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமா, நன்மையின் மாதமா, ஒரு சமாதானத்தின் மாதமாக இந்த பிள்ளைகளுக்கு மாற்றி தரும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். இந்த 7வது மாதத்திலே முன் செல்லும் தடைகளை மாற்றி போடும், கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்கும் ஆண்டவரே. திறந்த வாசலை ஏற்படுத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.